Hi guys, beef curry ரெடி ஆகிக்குது. சூப்பராக ஆகிக்குது பாருங்க. ஓகே, இதை நீங்கள் பார்த்துக்கிங்க ரிலா துபாய் குக்கிங் சேனல். ஓகே, வாங்க இந்த இறைச்சி கறி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், கம் டு வாட்ச். ஹாய் கைஸ், இன்றைக்கி பீஃப் கறியோடு வச்சுக்கிறேன். இது கிடுவா ஆக்கிக்கிறேன். அதுக்கு தேவையான இறைச்சி கறி தான் இது ஆக்குது, சரிம்மா. பிறகு கரம் மசாலா, இதில் ஏலக்காய்க்கு பட்டை, ஜீரகம், நச்சீரகம், ஓகே, மிளகு, அப்படியே இது கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகிங்களாக்கு ஜஸ்ட் மீடியத்தில் ஒரு வெங்காயம், நிறைய வெங்காயம் தேவையில்லை. ஓகே, இதை அப்படியே கொஞ்சம் கொட்டையாகும் கோல்டன் கலர் வச்சுட்டு நிறைய எண்ணெய் போடவான இறைச்சியில் எண்ணெய் சக்தி இருக்குது, கொழுப்பு இருக்குது இறைச்சியில். ஓகே, இது ஜிஞ்சர் கார்லிக், அதோட கருவேப்பிலை, கொச்சிக்காய், இது 4 மரச்சது தான் இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. ஓகே, அதுதான் அந்த க்ரீன் கலர். ஓகே, இப்போ கோல்டன் கலர் ஆகிட்டு வருது. நல்லா பிக் பண்ணி பாருங்கள், அடி ஒன்றும் பிடிச்சிக்கல. ஓகே, பச்சை கொச்சிக்காய், தக்காளிக்காய், நான் ஒரு மீடியத்தில் ஒரு தக்காளிக்காய் போகுது, ஒரு 2 கொச்சிக்காய், ஒரு காஞ்ச கொச்சிக்காயில் ஒரு 2. இதெல்லாம் நல்லா சுத்தம் பண்ண வேணும். இதில் எண்ணெய் போட்டிக்கிறேன், ஜஸ்ட் 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டிக்கிறேன். இது மசாலா. ஓகே, கொச்சிக்கத்தூள், மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், உப்பு. ஓகே, இதில் ஒரு சிக்கன் ஸ்டாக் தான் ஒரு துண்டு போட்டிக்கிறேன். இது மாதிரி சுத்தம் பண்ணுங்கள், மசாலா கொஞ்சம் வேகிறதுக்கு. அப்போ நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்று வர இறைச்சி கறிக்காது. ஓகே, இப்போ இறைச்செல்லாம் சேர்க்குறீங்க. 1 கிலோ இறைச்சி, இது முள்ளோட சேர்த்து இறைச்சி, சரியா, போனோட இருக்குது இந்த இறைச்சி. ஓகே, இப்போ இந்த நார்மலாக இந்த இறைச்சி மசாலாவை கொஞ்சம் கரைச்சி கொடுங்க, மிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கு பிறகு இதெல்லாம் ஒரு 3 கப் தண்ணி, 2 to 3 கப் தண்ணி ஊற்றுங்க, சுடு தண்ணி. ஓகே, பாருங்க, நான் கேத்தல அளவுக்கு சுடு தண்ணி, தெரியுமா. ஏன்னா இந்த இறைச்சியுமே தண்ணி குழம்பு இருக்குது, அது சுற்றி நிறைய தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நார்மலாக 5 விசில் வந்து பாருங்கள், 5 விசில் வரங்காட்டி. ஓகே, நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுப்பாங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதுக்கு பிறகு